மக்களை ஆடுமை அரசாங்க அதிகாரி ஆக்குறேன், மாடுமை அரசாங்க அதிகாரி ஆக்குறேன்னு சொல்றீங்களே, உங்க சொந்த பசங்களை எதுக்கு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறீங்க? இப்பவே இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறீங்கன்னா அவன் நாளைக்கு ஃபாரின்ல போய் பட்ட படிப்பு படிக்கணும்னு ஆசைப்படுவான். அப்படி படிச்சுட்டு வந்தவன உங்க பேச்சு கேட்டு ஆடு மாடு மேய்க்க சொல்லுவீங்களா? இல்ல நீங்க சொன்னாதான் அவன் செய்வானா? ஆனா மக்கள் மட்டும் ஆடு மேய்க்கணும் மாடு மேய்க்கணும். உங்க பசங்களுக்கு ஒரு நியாயம், மத்தவங்களுக்கு ஒரு நியாயம். நீங்க ஆட்சிக்கு வந்தா முந்தைய கட்சி வாங்கின கடன் அடைக்க மாட்டேன்னு சொல்றீங்க. மக்களுக்கு மாடு மேய்க்கிறதுக்கு ஆடு மேய்க்கிறதுக்கு ஹெலிகாப்டர் தரேன்னு சொல்றீங்க. அது எந்த காசு? எந்த காசுல ஹெலிகாப்டர் வாங்கி நீங்க ஆடு மாடு மேய்க்க விடுவீங்க? கடன் தானே வாங்குவீங்க. நாளைக்கு கடன் வாங்க போனா முந்தைய ஆட்சியாளர்களோட கடனை திருப்பி செலுத்த மாட்டேன், ஆனா நீ வந்து கடன் கட்ட நான் தரணுமான்னு உங்களை துரத்தி விட மாட்டானா? அப்போ மக்களுக்கு நீங்க கொடுத்த எந்த ஒரு நலத்திட்டங்களுமே காசு இல்லாம செயல்படுத்த முடியாது. வெறும் விவசாயத்தை மட்டுமே நீங்க உயர்த்தி எல்லா கடனையும் அடைச்சிட முடியுமா? மக்களுக்கு நல்லது செஞ்சிட முடியுமா? விவசாயத்தை மட்டும் ஊக்குவிச்சு தமிழ்நாட்டோட தரத்தை உயர்த்திடுவீங்களா? விவசாயத்தோட பொருளாதாரத்தை மட்டும் வச்சு தமிழ்நாட்டை முன்னுக்கு கொண்டு வந்துருவீங்களா? ஒன்றிய அரசோட ஒத்து போக மாட்டீங்க, ஆனா ஏகப்பட்ட வாக்குறுதிகளை கொடுக்குறீங்க. ஃபண்ட் யார் தரணும்? ஒன்றிய அரசு தானே தரணும். அவங்களோட ஒத்து போகாம உங்களுக்கு ஃபண்ட் எப்படி வரும்? நீங்க அவங்களோட ஒத்து போகாம மக்களோட நலத்தை மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் எப்படி நிறைவேற்றுவீங்க? அது சரி, பொய் சொல்றதுன்னு உங்களுக்கு கை வந்த கலை தானே. உங்களுக்கு வேணும்னா பெரியார தூக்கி வச்சு பேசுவீங்க, வேணாம்னா காலில் போட்டு மிதிப்பீங்க. உங்களை கேள்வி கேட்டா பத்திரிகையாளர்னு கூட பார்க்காம கோவப்பட்டு திட்டுவீங்க. மாணவர்னு கூட பார்க்காம நீ சோறு திங்காத, நீ படிச்சு கலெக்டர் ஆகு, ஆனா சாப்பாட்டுல கைய வைக்காதன்னு சொல்லி கோவப்படுறீங்க. மேடைக்கு மேடை உங்களோட பேச்சை நீங்களே மாத்தி மாத்தி பேசுறீங்க. நாளைக்கு நீங்க ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்கன்னு சொல்லி மக்கள் உங்களை நம்பி ஓட்டி போட்டா அதெல்லாம் பண்ண முடியாது, நான் சொன்னதெல்லாம் பொய்ன்னு நீங்க சொல்லிட்டு போனாலும் சொல்லிட்டு போவீங்க. அப்படிப்பட்ட ஆள் தானே நீங்க. சொந்த பொண்டாட்டிக்கே துரோகம் பண்ணவர் தானே நீங்க. உங்களை நம்பி வந்த பொண்ணை பாலியல் தொழிலாளின்னு சொல்லி அவங்க மனசை நோகடிச்சு அனுப்பணுங்களா? அவங்களோட சாபமும் பெரியார தொட்டதுக்காகவும் இந்த தேர்தல்ல அந்த 8% வாக்கு வங்கி எப்படி சரியுதுன்னு மட்டும் பாருங்க.